உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு கை கொடுப்பதில்லை? என்னுடைய நண்பர் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், இதை நான் வாங்கியிருக்கேன், இது நல்லதா, இதை நான் வாங்கியிருக்கேன், இது நல்லதா அப்படின்னு. நான் ஒரு 15 இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ரிசர்ச் பண்ணுறது மூலமாக நான் புரிந்து கொண்ட விஷயங்கள் சில இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன். என் நண்பர் போன்றவர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னாக்கா ஒரு சின்ன விஷயத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் தானே போய் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை அடையாமல் தவிக்கிறாங்க. அது என்னன்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்போ ரொம்ப நல்லா இருக்கோ அது ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸாக மாறாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் எதிர்பார்ப்புகளை செட் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இதுதான் அந்த சிம்பிளான பாயிண்ட். 2009 ஆரம்பிச்சது என்னுடைய ஜேர்னி. 2008-09 அந்த வருஷம். 2008 நான் பார்த்துட்டு இருந்தேன், எதெல்லாம் ரொம்ப ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ஃபண்ட்ஸ். எல்லாரும் அந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னடா இது எல்லாமே ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, ஆனால் போர்ட்ஃபோலியோ பார்த்தா நமக்கு ஒரு ஸ்டாக்கையும் வாங்க தோணலையே, இதை போய் எல்லாரும் விரட்டி வாங்குறாங்களே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு. சரி, எனக்கு பிடிச்ச செக்டரில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கெல்லாம் ஸ்டார் 1, 2ன்னு இருக்குது. ஃபண்டு குவாலிட்டி பார்த்தா அற்புதமாக இருக்குது. ஃபண்டு சைஸ் பார்த்தா 100 கோடி 150 கோடி இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் ரேட்டட் ஃபண்டு 4000 5000 மாதம் அவங்களுக்கு 100 கோடி வருது SIP மூலமாக, லம்சம் மூலமாக. இந்த முரண்பாடை நான் 2008-09 புல் மார்க்கெட்டில் பார்த்தேன். மார்க்கெட் கிராஷ் ஆன அப்புறம் இன்னும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்திலையும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து தான் ஏமாறுறாங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங்கை உருவாக்கின போர்ட்ஃபோலியோ இவங்க வாங்க போகும்போது இருக்காது, அதே லெவல் அட்ராக்ஷன் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்காது. இந்த ஸ்டார் ரேட்டிங் ஏன் வந்ததுன்னா, அதுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோவை இந்த ஃபண்ட் மேனேஜர் சிறப்பாக உருவாக்கியிருப்பான். அன்னைக்கு அவனோட AUM குறைவாக இருந்திருக்கும். அன்னைக்கு அவன் உருவாக்கின இந்த போர்ட்ஃபோலியோ 2 வருஷத்துல சிறப்பான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கும். இந்த ரிசல்ட் கொடுக்க இவன் ரேட்டிங் ஏறிக்கிட்டே போகும். 4 ஸ்டார் 5 ஸ்டார் வந்துடுறான். 5 ஸ்டார் ரேட்டிங் வரும்போது என்ன ஆகுது, இவனுக்கு எக்கச்சக்கமாக பணம் சேருது. பணம் எக்கச்சக்கமாக சேரும்போது இவனால் அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியாத ஒரு சூழலும் நிலவுது. அப்போ என்ன பண்ணுறான், வர்ற பணத்தை வாங்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்க ட்ரை பண்ணுறான். அதாவது இந்த பணத்தை எங்கே போட முடியுமோ, எங்கே டிப்ளாய் பண்ண முடியுமோ அந்த இடத்துல போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறான். அந்த போர்ட்ஃபோலியோ முக்காவாசி நேரம் ஒரு சராசரி போர்ட்ஃபோலியோவாக மாறிடும். ஸோ எந்த எக்ஸலன்ஸ் இந்த ஸ்டாரை உருவாக்கிச்சோ அந்த எக்ஸலன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் தான் ஸ்டாரில் வாங்கியிருக்கேனே சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஸ்மால் இன்வெஸ்டர் நினைக்கிறீங்க. இன்னும் மேலே வேற பணம் போடுறீங்க, SIP பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 1 year 2 year ஓடுது, உங்கள் நிலைமை மாறுறதே இல்லை. மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போகுது, இந்த ஃபண்டு வேற டைரக்ஷனில் போகுது. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னடா நான் நல்லா பார்த்து தானே வாங்கினேன், எனக்கு ஏன் இந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு. நீங்கள் பார்த்த ஸ்டார் கிடைச்ச போர்ட்ஃபோலியோ வேற, நீங்கள் இப்போ வாங்குற போர்ட்ஃபோலியோ அதே ஒரு தரமும் மதிப்பீடும் இல்லை. தரம் மாறிடுச்சு, மதிப்பீடும் மாறிடுச்சு. இது ரெண்டும் மாறும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றது நாளைய ஸ்டார் போர்ட்ஃபோலியோ இல்லை, நேற்றைய ஸ்டார் போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ அது நேரடியாக இந்த வார்னிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வேகமா, அந்த வார்னிங்ல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதன்படி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இதுல நீங்க மியூச்சுவல் ஃபண்டை பிளேம் பண்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்கிறதையும் நான் இங்க தெளிவா சொல்றேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டே மட்டும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு நேரடியாக நீங்கள் போய் ஏதோ காசு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம்.
பட் எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கிறது, இன்னைக்கு சுமாராக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ஆனால் நாளைக்கு நல்லா பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். போர்ட்ஃபோலியோ புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். அந்த புரிதலை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை சரியான இடத்துல தேடி போய் நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கான்னு பாருங்க, வேற யாருக்காவது இருக்கா பாருங்க, எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கில் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்கில் தான். என்ன ரீசன்னா, எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்தா அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணணும்னு தெரியும். என்னால் ஓரளவுக்கு ஒரு ஜட்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஜட்மெண்ட்டை தான் நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். 5 ஸ்டார் ரேட்டிங்கை நான் அப்ளை பண்ணுறதே கிடையாது. என்ன ரீசன்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் ஏற்படுத்தின போர்ட்ஃபோலியோ வேற. 5 ஸ்டார் இருக்குனால நான் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து தூக்கி பிடிக்க தயாராக இல்லை. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ என்ன மெரிட்டில் இருக்கு, அந்த தரம் இன்னைக்கு இருக்கா, இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய அப்ரோச். இந்த அப்ரோச் தான் ஒர்க் அவுட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்லங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஒரு ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தொடர்ந்து 15 வருஷமாக கொடுத்துட்டு வரோம். இது இல்லைன்னா அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அட்வைசர்கிட்ட போய் அவருக்கு ஃபீஸை கொடுத்து அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் அவருக்கு பணத்தை கொடுத்தா கூட இதுதான் கேள்வி, மையப்புள்ளி. எனக்கு ரிசல்ட் கொடுத்ததா, என் சேஃப்டி சரியா இருந்தா, எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சதா, எனக்கு எல்லா காலச்சூழலையும் என்ன பண்ணணும்னு அந்த பர்சன் சொன்னாரா, என்ன கைட் பண்ணாரா, இதுதான் நீங்க கேட்கணும். நீங்களா போகும்போது இந்த கைடன்ஸ் கிடையாது. நீங்க போய் தேடுற இடத்துல கிடைக்கிற கைடன்ஸ் வந்து சரியான கைடன்ஸாக அமையாது. ஏன்னா அது எல்லாமே கடந்த கால சூழலை வச்சு உருவாக்கப்பட்ட மதிப்பீடுகள். அந்த தவறான மதிப்பீடை கொண்டு வந்து பண்ணதுனால தான் நீங்க இந்த டைரக்ட் ஆப்ஷன்ல போய் இந்த ஃபண்டை வாங்கியிருக்கீங்கன்னு நான் வந்து அனித்தரமா சொல்லுவேன். இன்னைக்கும் அந்த ஃபண்ட் எப்படி டேர்ன் அரவுண்ட் ஆக போறதுங்கிறதுக்கு எந்த விதமான விசிபிலிட்டி எனக்கு இல்லை. அதை நான் ஓப்பனா சொல்றேன். அப்போ அந்த விசிபிலிட்டி இருந்தா தான் நான் அதை வாங்குவேன். ஒரு நாள் அந்த விசிபிலிட்டி வந்தா நான் என் மைண்டை மாத்திக்குவேன். ஆனா இன்னை வரைக்கும் எனக்கு அது இல்லை. இப்ப நீங்க இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்ணை கட்டி காட்டுல ஓட்டுற மாதிரி அந்த இன்வெஸ்டிங். இதுதான் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெகட்டிவ். என்ன பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபண்டுக்கு ரிஸ்க்குங்க. முக்காவாசி டைம் இப்படிதான். ரொம்ப ரேரா தான் ஒரு 5 ஸ்டார் 4 ஸ்டார் 4.5 ஸ்டார் ஃபண்ட் வந்து சஸ்டெயின் பண்ணுது. அதுவும் ஒரு காலச்சூழல்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு சிரமம் தான். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபண்டை தேடி போட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த புரிதல் தான் இந்த காலச்சூழல்ல இன்வெஸ்டருக்கு வரணும். ஸோ நீங்க எப்படி தேர்வுகளை செய்யறீங்க, அந்த ரேட்டிங்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடந்த காலத்தை நோக்கி உங்களை பார்க்க வைக்குது, எந்த அளவுக்கு அது எதிர்காலத்தை பார்க்க அவங்கள அலோவ் பண்றது இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா முதலீட்டு முடிவுகளில் இதுக்கு மேல ஒரு விஷயம் தேவை அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த புரிதல் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு எடுத்து செல்லும். அந்த தேடல் உங்களை பெட்டர் டெசிஷன் மேக்கிங்கை நோக்கி எடுத்து செல்லும். அந்த டெசிஷன் மேக்கிங் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சஸை நோக்கி எடுத்து செல்லும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.